ஏபிசி என்பது பிஇஜே என்பதை குறித்தால் சிடிஇ என்பதை எதை குறிக்கும்? இதுதான் கொஸ்டின். இப்ப பாருங்க, இப்ப ஏபிசி ஏபிசி என்னவாயிருச்சு? பிஇஜேவா மாறிடுச்சு. ஓகே, அப்ப ஏன்னா எவ்வளோ? 1, பினா 2, சினா 3. அதே மாதிரிங்க பினா 2, ஈனா 5, ஜேனா எவ்வளோ? 10. அப்ப ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. இங்க 1ல இருந்து 2 எப்படி வந்துச்சு? 1 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டியிருக்காங்க. இப்ப அதே மாதிரி இங்க 2 இருக்கு, இங்க எவ்வளவு இருக்கு? 5 இருக்கா? அப்ப என்ன பண்றாங்க? 2 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி இங்க 3, அப்ப 3 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டினா 10 வருதுங்களா? அப்ப இங்க என்ன அர்த்தம்? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன நம்பர் வருதோ அதை ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டினாதான் எனக்கு இந்த சைடு நான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, சி டிஇ. இப்ப சி நினைக்க எவ்வளோ? 3. ஓகேவா? அப்ப 3 ஸ்கொயர் பண்ணா 9, 9 1 கூட்டினா வரும் 10. இப்ப 10 என்னது? ஜே. இப்ப டி நினைக்க எவ்வளோ? 4. அப்ப 4 ஸ்கொயர் பண்ணா 16, 11 1 கூட்டினா 17. 17 நினைக்க என்னது? கியூ. அடுத்து இ நினைக்க எவ்வளோ? 5. அப்ப 5 ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வரும்? 25 1 கூட்டினா 26. அப்படின்னா இசட். அப்ப ஜே கியூ இசட். அப்ப ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி.